எடிசன் அந்த அவார்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி என் பையன் வந்து பெஸ்ட் டெபு ஆக்டர் அவார்டு வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு என் பையனை ரெக்கக்னைஸ் பண்ணது யாருன்னா டைமண்ட் பாபு சார் தான். அவர் தான் வந்து எம்ஜிஆர் சிவாஜி அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டில் வந்து 2024 பிகினிலே அவனுக்கு வந்து அந்த படத்தில் அவார்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சார் கொடுத்தாரு. அதை தொடர்ந்து சைமாவில் கூட பெஸ்ட்டு டெபு ஆக்டர் வாங்கிட்டான். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு அவார்டு இது. எப்படி நமக்கு வந்து ஃபிலிம்பேர் அவார்டு இந்தியாவில் ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டோ, நேஷ்னல் அவார்டு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டோ, ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்டு எப்படி ஒரு மரியாதைக்குரிய விருதோ, அதை மாதிரி இந்த எடிசன் அவார்டும் நிச்சயமாக ஒரு நல்ல மரியாதைக்குரிய விருது தான். அது கலைஞர் டிவியில் கூட லைவாக வந்ததுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருமையாக இருந்தது. இதில் வந்து ராதாரவி சாரை பற்றி சொல்லணும். ராதாரவி சாருக்கு இயல்பாகவே ஒரு நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உண்டு. அது நான் அவர்கிட்ட பல தடவை சொன்னேன். எல்லா மேடைகள்லையும் பார்த்தீங்கன்னா அவர் ஹியூமராக தான் பேசுவார். ஆனால் நம்முடைய பார்வை எப்படி இருக்கும், அவர் ஒரு வில்லனாக தான் பார்த்துருப்போம். பொய்க்கால் குதிரைன்னு ஒரு படம், பாலச்சந்தர் சார் படம், பொழந்து கட்டியிருப்பார் காமெடியில். அதில் வந்து எங்கள் சின்ன சித்தப்பாவுக்கு பெரிய சித்தப்பா, அதெல்லாம் ஒரு காமெடி அவ்வளோ ஃபன்னாக இருக்கும் அந்த படத்தில். அந்த நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ளவர். அப்புறம் நான் கூட ஒரு படத்தில் வில்லனாக தான் போட்டேன். எனக்கே அது கஷ்டமாக இருந்தது. 2 படத்தில் ரொம்ப நல்ல கேரக்டருக்காக அவரை கூப்பிட்டேன். ஒன்று வந்து வானத்தை போல், அது வந்து சார் பண்ணல, ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான். அது வந்து கடைசி ஆனந்தராஜ் பண்ணார். நல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஆர்டிஸ்ட்டு. என் படத்தில் சென்னைக்கு அதில் நடிச்சிருக்கிறாரு. ரொம்ப ஒரு சின்சியர் அண்டு ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட்டு நண்பர் ஜெகன். உண்மையிலே அயன் படத்தில் நம்ம மறக்கவே முடியாது. அவருடைய திறமைக்கேற்ற வாய்ப்பு அவருக்கு நிச்சயமாக கிடைக்கல. நம்ம தமிழ் சினிமாவில் அந்த அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கல. நிச்சயமாக ரொம்ப சீக்கிரமாக பெரிய ஒரு உயரத்துக்கு போவார். அது மாதிரி அந்தோணிதாசன் ஆகட்டும், அது மாதிரி ஸ்டண்டு மாஸ்டர் ஆகட்டும். ஸ்டண்டு மாஸ்டர் ரொம்ப பாப்புலர் தான், சில்வா. அதனால் அம்பியா மேடம் என் கூட மரியாதை படத்தில் நடிச்சிருக்காங்க. நான் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது, காலேஜில் சக்களத்தை வந்து நான் ஸ்கூலில் படிக்கும்போது வந்தது. நான் காலேஜில் படிக்கும்போது தான் படிக்காதவன் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்தது. அப்புறம் நான் என் படத்துலேயே அவங்க நடிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க டைரக்டருக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. இந்த விருது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்து பையன் ஒரு படத்தில் 2 படத்தில் நடிக்க போகிறான். எப்படி நீங்கள் பெஸ்ட்டு டெபு ஆக்டர் அவார்டு வாங்கினானோ, ஐ எம் ஷுவர் இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸில் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு என் பையன் வாங்குவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மெடிக்கல் சயின்ஸ், ஃபில்ம் இண்டஸ்ட்ரி மீட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு சப்ஜெக்ட் வந்து லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம். நிறைய லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ் நாங்கள் இப்போ சமயத்தில் பேசி நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்குறோம். நான் இங்கே இருக்கிற தயாரிப்பாளர்களோடு இருப்பாங்க. இங்கே ரீசெண்டாக நான் யூஎஸ்ஏ போகும்போது ஒரு படம் பார்த்தேன் நான். 1 minute பிக்சர். தே டேக் 1 minute பிக்சர் டு டிஸ்கரேஜ் ஸ்மோக்கிங். எப்படி ஸ்மோக்கிங் டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு நிமிஷம். எப்படின்னா, அவர் எலக்ட்ரிக் ட்ரெயினில் போயிட்டு இருந்தார், ஸ்டாப் ஆகுது, பாக்கெட் பார்த்தா சிகரெட் இல்லை, எதிரில் வெண்டிங் மிஷின் இருக்குது. ஸோ ஹி கோஸ் தேர், வெண்டிங் மிஷினில் சிகரெட் வாங்கி அர்ஜென்ட்டாக விசில் விடுது. அர்ஜென்ட்டாக போய்ட்டு வந்து திருப்பி ட்ரெயின் ஏறுறாரு. ட்ரெயின் ஸ்பீட் பிக்கப் ஆகுது. நல்லா பிக்கப் ஆனதுக்கப்புறம் பார்த்தா அவர் ப்ரீஃப் கேஸ் இல்லை. ப்ரீஃப் கேஸ் அங்கே வச்சிருக்காரு. அவர் அந்த வெண்டிங் மிஷின் மேலே வச்சிருக்காரு ப்ரீஃப் கேஸ். அவ்வளோதான், கட். நீங்கள் ஸ்மோக்கிங் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இதுக்கு மேலே காரணம் ஏதாவது வேணுமா? அவ்வளோதான். only 1 minute. I request producers to produce films like that to discourage smoking and other bad habits in the society. அது நிறைய ஒரு சர்வீஸ் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு மேலே நான் பேச விரும்பலை. எக்ஸப்ட் எடிசன். ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ நோ தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு சின்ன சம்பவம் நான் உங்களுக்கு சொல்லணும். அவர் மூலம் சரியில்லை அவருக்கு. he was not very intelligent. ஸோ டீச்சர் வந்து தாய்க்கு லெட்டர் போட்டாங்க, உங்கள் பையன் இங்கே படிக்க முடியாது, மற்ற ஸ்டூடெண்ட் லெவலுக்கு வரலை, அவர் வராது, நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, தயவுசெய்து எங்கன்னா வேறு ஸ்கூலில் போய் சேர்த்துங்கன்னு தாய்க்கு லெட்டர் கொடுக்குறாங்க. அந்த லெட்டர் அந்த பையன் காமிக்காமே அம்மா என்ன சொல்கிறாருன்னா, யூ ஆர் மோஸ்ட் இன்டெலிஜென்ட்டு, உங்கள் லெவலுக்கு நாங்கள் டீச்சிங் பண்ண முடியாது, நீங்கள் வேறு எங்கன்னா எடுத்துகிட்டு போங்கன்னு டீச்சர் சொல்கிறாருன்னு அந்த மாதிரி மாற்றி சொல்கிறாங்க. ஃபைனலாக அம்மா இறந்ததுக்கப்புறம் அந்த லெட்டர் வெளிக்கு வருது. அப்போ ஃபீல் பண்ணார் அவர், ஓ மை மதர் ஹஸ் சேஞ்ச் மை மைண்ட் கம்ப்ளீட்லின்னு சொல்லி. தட் இஸ் தாமஸ் ஆல்வா எடிசன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விழாவுக்கு என்னை அழைச்சதுக்காக செல்வகுமார் சாருக்கும் எடிசன் குடும்பத்திற்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாராட்டு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அதிகம் படிக்கலை,
குழந்தையா இருக்கும்போது நம்ம அந்த குப்புத்துக்குறன்னு சொல்லுவாங்க, மல்லாக்க படுத்திருக்கிற குழந்தை குப்புத்த ஒன்று ஒரு கை தட்டுவாங்க, அதை பார்த்தோன்னா அதுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அதுக்கப்புறம் தவிர்க்கிற நிலை வரும்போது தங்கம் உடியாந்துரு செல்லம் உடியாந்துருன்னு சொல்லும்போது அது அப்படியே அந்த பாராட்டு குழந்தையிலேருந்து ஆரம்பிக்குது. அது கலைஞர்களுக்கு கூடுதலானது. நான் கரகாட்ட கலையிலேருந்து வளர்ந்தவங்கிறதுனால நான் ஒரு கிரவுண்டுக்குள்ளே போய் நிற்கிறேன்னா அந்த இடத்துல நான் ஒரு பாடுனா அதுக்கு கை தட்டுறது, நான் காமெடி பண்ணால் சிரிக்கிறது, அதுதான் எனக்கு பெரிய பாராட்டாக தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த உலக மேடைன்னு வரும்போது இந்த மாதிரி விருது விழாக்கள் தான் அதுக்கு முக்கியமாக இருக்குது. இதெல்லாம் அந்த கலைஞர்கள் வந்து அடுத்தடுத்து திறமையை வளர்த்துக்கணும், அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படிங்கிறத அவங்க நினைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பாராட்டு விழாலாம் நடத்துகிறத நான் கருதுகிறேன். அந்த மாதிரி இந்த கலைஞர்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எடிசன் குடும்பமும் செல்வகுமார் சாரும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ணன் செல்வகுமார் அவர்களுடைய இத்தனை சக்ஸஸ், நீங்கள் 18 ஒரு விருதுகள் வழங்குகிற நிகழ்ச்சியை உலகம் முழுக்க ஒருங்கிணைக்கிறது என்பது சாதாரண விடயம் அல்ல. அவங்களுக்கு பாஸ்போர்ட்டு, அவங்களுக்கு விசா, அவங்களுக்கு தங்குறதுக்கான அறை, அவங்களுக்கான வாகனம், அவங்களை அழைச்சிட்டு வர்றதுக்கான விமான நிலையத்துக்கு ஆட்கள் அனுப்புவது, இதையெல்லாம் செய்து மிகச்சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமான நிகழ்ச்சியாக மாற்றுவதில் அவருடைய வாழ்க்கை இணையர் செல்வகுமாருடைய வாழ்க்கை இணையர் அன்னைக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிடும்போது ஆக்சுவலி நான் மெட்ராஸில் இல்லை, கேரளாவில் தான் ஷூட்டிங்கில் இருந்தேன். இப்போ நான் சொன்னேன் கேரளாவில் ஷூட்டிங்கில் இருக்கேன், அந்த டேட்டுக்கு முன்னால் நான் மெட்ராஸ் வந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃபங்க்ஷனுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன். வந்தால் வருவேன் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அவங்களுக்கு தெரியும் நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு. அப்புறம் டைமிங்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து எப்படி சொல்கிறது, சின்ன வயசுலேருந்து அதில் ராதா ரவியண்ணெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இருக்கும்போது கண்டிப்பாக போய் தான் ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் ராதா ரவியண்ணன் இஸ் லைக் மை ஃபேமிலி. நான் வந்து தமிழ் ஃபீல்டுக்கு வரும்போது ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ண நல்ல சில ஆட்கள் ஒருத்தர் ராதா ரவியண்ணன். அண்ட் ஐ லவ் ஹிம் ஸோ மச். நான் வந்து எங்கேயாவது வெளியில் போயிட்டு இருக்கும்போது சும்மா வீட்டுக்குள்ளே போய் அண்ணன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குற ஒரே ஒரு ஆள் ராதா ரவியண்ணன் தான். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து அவர் டைரக்டர் விக்ரமன் அவங்க எல்லாம் வரதா சொன்னாங்க. 18வது வருஷம் நான் இங்கே இருக்கேன், வரேன்னு சொன்னேன். கூப்பிட்டதுக்கு நன்றி. வந்து உங்களை எல்லாரையும் மீட் பண்ண முடிஞ்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.